இன்றைக்கி வந்து நான் என்னென்ன நான்வெஜ் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் தான் வாங்கியிருந்தேன். கொடுவா மீன் வாங்கியிருந்தேன். இது வந்து கொடுவா மீனோட தலை, குழம்பு செய்கிறதுக்காக, கிழிச்ச மீன் வறுக்கிறதுக்காக, இது வந்து கடமா தொக்கு செய்கிறதுக்கு. அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறேன்றதை காட்டுறேன். கடமா தொக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து கடமாவை நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்து இருக்கணும், அதை பிழிஞ்சு விட்டுட்டு, கடமா மீனில் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிருக்கணும். அப்புறம் வந்து அந்த நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த மீன், கடமா மீனை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. 10 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அடுத்து மீன் குழம்பு செய்யலாம். கொஞ்சம் கடுகு, எப்போவுமே வந்து மீன் குழம்பு செய்யும்போது பூண்டை வந்து இடிச்சோ இல்லை வந்து முழுசா எப்படியோ, ஆனால் பூண்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது. இதில் வந்து நான் வடகம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு, நான் வந்து எப்போவுமே வந்து மீன் குழம்பு செஞ்சால் நான் கருப்பு புளி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து கடமா தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிடலாம். மீன் குழம்புல வந்து தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து வதக்குறோமோ, தக்காளி வெங்காயத்தை வதக்குறோமோ, அந்த அளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். புளி ஊற்றி மீன் போட்டு இறக்கிடலாம். என்னோட லன்ச் மெனு இவ்வளோ தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.